நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ் தான். ஆனால் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 8 வருஷமாகவே ஃப்ரெண்ட்ஸு. லவ் அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் இல்லை. ஆனால் நல்ல ஒரு வைப் இருக்கும் 2 பேருக்குள்ளேயுமே. ஸோ என்ன தோணுச்சு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணவே இல்லை ரொம்ப நாளாகவே. ஏன்னா நிறையா இங்கே எனக்கு வந்து ஏதோ இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாதோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. மதன் சொன்னதுக்கப்புறம் தான் கல்யாணமே ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஃபஸ்ட்டு மீட்டுனா இங்கே நான் மேகமலைக்கு டாப்பில் கூப்பிட்டு போனேன். யாருமே இல்லை அந்த இடத்துல. இல்லை 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 ஐ மீன் நல்ல ஒரு ட்ரிசிலிங்காக இருந்துச்சு. அப்போ பர்த்டே அன்னைக்கு. ஸோ அப்படி கூப்பிட்டு போய் மேலே யாரும் இல்லை, ஒரு அம்பர்லா 2 பேர் கேக்கு முடிச்சுட்டு வந்தது. ஆமாம், மிஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு வாக் பண்ணலான்னு சொன்னாங்க, ஆனால் வேணாம் அப்படின்ற மாதிரி. ரொம்ப போராடி மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணணும். 2 பேருமே விட்டு கொடுத்து போங்க, ஜாலியாக இருங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. மதன் ப்ரோ நல்லா பார்த்துக்கோங்க. சிந்துவை ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். எங்கள் வீட்டில் அவள் ரொம்ப பெட்டவ. சிந்துனா எல்லாருக்கும் தெரியும். சிந்துனா அவ்வளோ அவ்வளோ பாசிட்டிவிட்டி. எனக்கு என் மேரேஜில் அவள் தான் ஃபுல்லாக இருந்தா. என் மேரேஜ் நல்லா நடந்துச்சு அப்படின்னா சிந்து ஒரு மெயின் ரீசன். சிந்து, ஐ எம் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. ஐ லவ் யூ சிந்து. சிந்துவை பற்றி சொல்லணும்னா ரொம்ப போல்டு. எங்கள் ஃபேமிலியிலேயே வந்து எல்லாருமே வந்து படிச்சிருக்கோம். இருந்தாலும் வந்து படித்து வேலைக்கு போய் அதர் ஸ்டேட்டில் சர்வை பண்ணதுன்னா அவள் ஒருத்தி தான். ஸோ அதில் வந்து எங்களுக்கு எப்பயுமே ஒரு பெருமை இருக்குது. அவளுக்கு வந்து நிறையா உதவுற குணம் இருக்குது. எல்லாரையுமே கூட இருந்து எல்லார் கூடயும் இருந்து சேர்ந்து லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போகணும். நீராத நீர்